ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அப்பொழுது மழை வந்ததன் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு இந்த மாதம் 27ஆம் தேதி மாலை திண்டிவனத்திலேயும் 28ஆம் தேதி காலை இங்கே நம்முடைய எல்லி சத்திரம் அணையையும் அதேபோல் இங்கே இருக்கிற ஏஜி அவருடைய மண்டபத்தையும் உயிர்நீத்த தியாகிகள் 21 பேருடைய உருவச்சிலையும் அதற்கான மண்டபத்தையும் நினைவு மண்டபத்தையும் இங்கே திறந்து வைத்துவிட்டு இங்கே விழுப்புரம் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 7000 பேர்கள் அரசு உதவி பெறும் பெண்களும் ஆண்களுமாக அவர்களும் இங்கே அரசு நிகழ்ச்சியாக இங்கே நடைபெறவிருக்கிறது. அவர்களெல்லாம் வருகை புரியவிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை 28ஆம் தேதி காலையில் இங்கே நடைபெறவிருக்கிறது. அவர் 27ஆம் தேதி மாலை திண்டிவனத்திலே கழக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்று மறுநாள் 28ஆம் தேதி இந்த நிகழ்ச்சிகளிலே எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் இங்கே மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அரசு துறை அதிகாரிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கழகத்தின் சார்பிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றவர்கள் எல்லாம் இந்த பணியிலே முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். போட்டு பிரிச்சுக்கிட்டு போய் மறுபடியும் இப்பொழுது அதற்கான பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பணிகள் சிறப்பாக இன்னும் ஒரு வாரம் இருக்கிற காலத்தில் கண்டிப்பாக சிறப்பாக நடவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும் தோல்வி பயம். தமிழகத்திலே தமிழக முதல்வர் அவர் சொல்லியிருப்பதைப் போல தமிழகத்து மக்கள் அனைவரும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தலைவருக்கு தளபதிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது தெரிந்துதான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒதுங்கிவிட்டன. அவர்கள் இன்று அதிமுகவாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் அனைத்து கட்சிகளுமே இந்த தேர்தலிலே போட்டியிட தயங்குவதனுடைய நோக்கமே திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதுதான். அங்கே நிற்பவர் கட்சி என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒருவர் தான். அதுவும் பெரியாரை பற்றிய பிஜேபியினுடைய அடியாளாக இருந்து அவரை பற்றியே விமர்சனம் செய்துவிட்டு அந்த தொகுதியிலே ஒரு வேட்பாளரை நிறுத்தி வைக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அந்த பெரியார் மண் அந்த மண்ணிலே அவருக்கு ஏதாவது டெபாசிட் கூட கிடைக்காத அளவிற்கு நிச்சயமாக அந்த ஈரோடு தொகுதி வாக்காளர் பெருமக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளருக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை. நிச்சயமாக லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெறுவார். அதுதான் இன்றைய கள நிலவரம். நிச்சயமாக அது நடைபெறும். அதான் காலையில் சொன்னேன் முதல்ல அவர் குடிக்கட்டும். அவர் இப்போ அதான் குடிச்சின்னு இருக்கார் போலகுது. இதெல்லாம் யாருன்னா ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு ஐஐடி போன்ற ஒரு மிகச்சிறந்த அகில இந்திய அளவிலே நடத்தக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய ஒரு இயக்குனர் இவ்வாறு பேசுவது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. அவர் முதல்ல குடித்து தினம் எல்லாருக்கும் குடிச்சிக்கிட்டு இருக்கட்டும். குடிச்சின்னு இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் இதெல்லாம் பேசுகிறாரு. அவர் எந்த அளவிற்கு அந்த மாட்டு மூத்திரம் என்பதே உடம்புக்கு கெடுதி என்று எல்லாம் முதல்லையே சொல்லியிருக்கிற ஒரு காலகட்டத்தில், அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிற காலகட்டத்தில், அறிவியல் ரீதியான ஒரு பல்கலைக்கழகத்திலே இயக்குனராக இருப்பவர் இதை சொல்லியிருப்பது எந்த அடிப்படையில் எதற்காக ஏன் சொல்லுகிறார் என்றே புரியவில்லை. ஆக மக்கள் இதிலெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவரும் ஆளுநரை போல மாறிவிட்டார் போல் தெரிகிறது. அந்த அடிப்படையில் தான் இதுவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுவும் தமிழகத்து மக்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் வழியில் இன்று தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய வழியிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மக்கள் அறிவியல் ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்கள், அவர்கள் பகுத்தறிவு சிந்தனை உடையவர்கள். இவைகளையெல்லாம் அவர் சொன்னார் என்பதற்காக யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் நடைமுறை உண்மை.